தலைவலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள். ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இங்கு தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு ஹீலர் எம் கோமதி அவர்கள், கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன், நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவிற்கு 9788451549 மற்றும் 9698851127. வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி, ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் நம்ம சந்தியா வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டு. அவங்க படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வணக்கங்க. என் பேர் சந்தியாங்க. நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் லைனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லையே நிறையா மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. அதனால நிறையா சின்ன சின்ன நோய்கள் ஆரம்பித்து நம்மளுக்கு வந்து பெருசில் போய் முடிஞ்சிட்ருக்கு. நான் ஆல்ரெடி இங்கே கோயம்புத்தூரில் வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேங்க. ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து பஞ்சர்னா என்ன, அந்த நேச்சுரோபதினா என்ன, அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு ஒரு தாட் வந்துச்சுங்க. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே லீவ்ஸில் கிளாஸஸ் வந்து மேம் கண்டக்ட் பண்ணுறது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நான் வந்து இப்போ கிளாஸஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன், பேசிக் கிளாஸஸ்ஸு. இப்போ ஒரு 3 to 5 கிளாஸஸ் நான் முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. காலையில் நம்ம தூக்கத்தில் எழுந்திரிச்சதுலேருந்து எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒரு ஒர்க்கிங் விமனாக இருந்துக்கிட்டு நம்மளோட வேலைகளில் ஏகப்பட்ட டென்ஷன்ஸ் இருக்குங்க. அது எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, வீட்டில் இருக்கிறவங்கள எப்படி நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது, அவங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன இஷ்யூஸு, தாட்ஸு எல்லாத்தையும் எப்படி கிளியர் பண்ணுறது. ஓவரால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, காலையிலேருந்து நம்ம டேவை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கே இந்த மாதிரியான ஒரு பேசிக் புரிதல் இருக்கணுங்க. நம்ம உடம்புல என்ன இருக்குது, இன்னும் ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ் கூட எதனால் வருது, ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்மளை பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த பேசிக் கிளாஸஸ் வந்து உதவியாக தாங்க இருக்குது. அவங்க கொடுக்குற சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவு தாங்க இருக்கும். ப்ரெஷர் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். பஞ்சர் நம்ம எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாங்க. முக்கியமாக இப்போ வந்து ஒரு ஃபீவர் வருது, வேறு ஏதாவது ஒரு படபடப்பு, பால்பிட்டேஷன் அந்த மாதிரி இருக்குது, இல்லை தலைவலி வருது, அதுக்கெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நம்ம போய்கிட்டு ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்க முடியாதுங்க. இதனால் நம்மளே பார்த்துக்கிறதுக்காக இந்த பஞ்சர் நேச்சுரோபதி பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த பேசிக் கிளாஸஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, ரொம்ப நன்றி. சந்தியா நிறையவே உணர்ந்து சொன்னாங்க. நம்ம உடம்பை வந்து நம்ம தான் மட்டும்தான் உணர முடியும். ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது எதனால் வந்தது, நம்ம சாப்பிட்றதுல என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம், இல்லை தூங்குறது எது சரியில்லையா, இல்லை மனசை வந்து அமைதியாக வச்சுக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம என்னதான் மற்றவங்ககிட்ட சொன்னாலும் அது எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு புரியுதுன்னு தெரியாது. அப்போ வந்து உங்களுக்கு நீங்களே வந்து எந்தெந்த ஒரு நோய் வந்தாலும் அப்போ நம்ம எல்லாத்தையும் எதை ஒழுங்குபடுத்தணுமோ அதை பண்ணோம்னா அருமையாக நோய்கள் வந்து குணமாகும். அப்போ வந்து இதுக்கு செல்ஃப் ஹீலிங்க்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஹீலிங் லைனில் வந்துட்டீங்க அப்படின்னாலே மனசு வந்து அவ்வளோ ஒரு அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவோம். கண்டதையெல்லாம் யோசிக்க மாட்டோம். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு டென்ஷனோடையோ, இப்போ நம்ம வந்து ஒரு ஒர்க்கை டென்ஷனாக நினைப்போம், வீட்டில் சுற்றி இருக்கிறவங்கள வந்து ஒரு டென்ஷனோட பார்ப்போம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இது வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டீங்க. இப்போ சுற்றி இருக்கிற சூழ்நிலை வந்து உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காது. எல்லாருமே படிச்சுட்டு உணர்ந்து சொன்ன விஷயம் அதுதான். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தோம்னா டெவலப் ஆகவே முடியாது. நம்ம செய்கிற வேலைகளை தெளிவாக பண்ணிவிட்டு அடுத்து நம்ம டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம்.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து இதை படிக்கும்போது நல்லாவே புரியும். நேரத்தை எப்படி வீண் பண்ணாமல் நம்ம வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு யோசிப்பீங்க. அப்போ அந்த மாதிரி நல்லபடியாக செய்யணும்னு யோசிப்போம். அதுக்கெல்லாம் வந்து இந்த வகுப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கும். இதை படித்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவ்வளோ ஒரு மனசு வந்து நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கிறோம். முதலையெல்லாம் வந்து சிரிக்கவே மாட்டோம், மனசெல்லாம் இறுகி போய் டென்ஷனோடு இருப்போம். இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஜாலியாக இருக்க முடியுது, இருக்கிறதுக்குள்ளே நாங்கள் போகிறதில்ல அப்படின்னுலாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். எப்போவுமே சந்தோஷமாக மனசை வச்சுக்கலாம். எதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, இருக்கிறதுக்குள்ளே போக மாட்டீங்க. ரொம்ப மனசெல்லாம் இறுகி போச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் சுரப்புகள் கூட எதுவுமே சுரக்காது. உடம்பு வந்து நார்மலாக இருக்காது. உள்ள எல்லா ரத்த ஓட்டமாகட்டும், உயிர் சக்தி ஓட்டமாகட்டும் எல்லாமே தடைபட ஆரம்பிச்சிரும். நோய்கள் வர ஆரம்பிச்சிரும். ரிலாக்ஸாக சந்தோஷமாக எப்பவுமே வந்து மனசை அமைதியாக வச்சுக்கிட்டே இருந்தோம்னாலே போதும், நிம்மதியாக இருக்க முடியும். அதுக்கெல்லாம் வந்து இந்த வகுப்புகள் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். இது உள்ளே வந்து படித்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கும் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இப்போ வகுப்புகளுக்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது. கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். எல்லா நோய்களுமே நம்ம படிப்படியாக குறைச்சிக்க முடியும். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து இந்த ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது. மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளை இப்போ பார்ப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அக்கு பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லிட்டு அக்குபஞ்சர் மெட்டீரியல் ஒன்று இருக்கும். இந்த அக்குப்ரெஷர் மசாஜர் வந்து நம்ம இந்த மாதிரி கையில் கோர்த்த மாதிரி போட்டுக்கணும். போட்டிங்கன்னா அந்த மணிக்கட்டில், அதாவது மணிக்கட்டு ரேகை இருக்குது இல்லைங்களா குறுக்க, அது மேலே படுற மாதிரி இப்படி போட்டுக்குங்க. இது வந்து நமக்கு உடம்பு மனசு ஆன்மா எல்லாத்தையும் அமைதிப்படுத்தும். நல்ல தூக்கம் வரும். டென்ஷன் எல்லாம் வந்ததுன்னா அது எல்லாத்தையுமே குறைச்சிரும். இதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் போட்டு அமைதியாக படுத்துட்டிங்கன்னா நல்ல தூக்கம் வந்துடும். ஞாபகம் இருந்தால் கழட்டி வைக்கலாம், அப்படி இல்லாட்டியும் அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல். இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்படி உருவுற மாதிரி எடுத்துக்கணும். இழுத்திங்கன்னா கட் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி கழட்டிக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிக்கட்டு ரேகையோட உள்ளோரத்தில் இந்த இடத்துல தொட்டு பார்த்தோம்னாலே, அதாவது சென்டருக்கு கொஞ்சம் கீழே H7 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்டை, அதாவது இந்த இடத்துல இருக்கும், இந்த பாயிண்ட்டை இந்த மாதிரி நம்ம ஆள்காட்டி விரலை வச்சு செல்ஃபாக நம்மளே மசாஜ் பண்ணிக்கலாம். பண்ண நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். மனசு அமைதியாக ஆரம்பிக்கும். நல்ல தூக்கம் வரும். உடல் மனம் ஆன்மா எல்லாத்தையுமே அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளி இது. டோர் ஆஃப் த காட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு நேம் இருக்குது. அடுத்தது நம்ம ஆள்காட்டி விரலில் 2 ரேகை முடிகிற அளவுக்கு மேலே வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா P6 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். இதுவும் வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற பாயிண்ட்டு. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் தப்பு கிடையாது. மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள், நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நான் சொல்லி தந்தால் அந்த பாயிண்ட்ஸையும் டச் கொடுத்துட்டு அந்த அக்கு பிரேஸ்லெட்டையும் போட்டிங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் ஆகும். நல்லா தூக்கம் வர ஆரம்பிக்கும். கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்குது, டைரெக்டாக இருக்குது. கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் எளிமையாக கலந்துக்க முடியும். இதுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே எளிமையாக பழகிக்கலாம். இந்த இடத்துல தொட்டால் இந்த வழி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக டச் கொடுத்து அருமையாக உங்கள் மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.